அநேக ஆண்டுகள் முன்பாக one visitor came to our church. ஒரு பார்வையாளர் நம்முடைய சபைக்கு வந்தார். Later on I discovered he was from some Pentecostal church. அதற்கு பிறகுதான் அவர் ஏதோ ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து வந்தார் என்பதை நான் கண்டுபிடித்தேன். And he just attended one meeting Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார். And he came to me and said, அவன் என்னிடம் வந்து சொன்னார், you don't have the Holy Spirit in your church. உங்களுடைய சபையில பரிசுத்த ஆவியே இல்ல பிரதர். I said, why? ஏன்? Because you don't make so much noise. ஏன் நீங்க ஆனா ஒரு சத்தமே இல்லையே கூட்டத்துல என்று சொன்னார். I said என்று சொன்னேன். I said that's because you and I have got two different trinities. உங்களுக்கும் எனக்கும் இரண்டு வித்தியாசப்பட்ட திரித்துவங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். Your trinity is Father, Son and noisy spirit. உங்களுடைய திரித்துவம் பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவியானவர். My trinity is Father, Son and Holy Spirit. என்னுடைய திரித்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். Your spirit makes noise, my spirit gives me holiness. உன்னுடைய ஆவியானவர் சத்தம் போட வைக்கிறார், என்னுடைய ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார். And you go to the Bible and see which trinity is in the Bible. வேதத்தில் எந்த திரித்துவம் காணப்படுகிறது என்று நீங்கள் வேதத்தை பாருங்கள் என்று கேட்டேன். So many people have got another spirit. ஆகவே अनेक மக்களுக்கு வேறு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். Noise making spirit, சத்தம் போட வைக்கிற ஆவியானவர், excitement giving spirit, பரவசப்படுத்துகிற ஆவியானவர், spirit that gives you electric shock down your spine, அப்படியே முதுகெலும்பு வழியாய் போகக்கூடிய ஒரு மின்சார அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், spirit that makes you fall down, கீழே விழச் செய்கிற ஆவியானவர். I have got Holy Spirit. எனக்கோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். What spirit have you got? உங்களுக்கு என்ன ஆவி கிடைத்திருக்கிறது? Who is your trinity? உங்களுடைய திரித்துவம் யார்? Father, Son and what type of spirit? உங்களுடைய திரித்துவம் யார்? பிதா குமாரன் என்ன விதமான ஆவியானவர்? The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். So I say that's what we believe in. ஆம், இதைத்தான் நான் நம்புகிறோம் என்று சொன்னேன்.